சரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய். வேண்டி நீ அது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினலால் வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும், களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல், அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம், அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்தேன் சரணம், நின் பொற்களலே சரணம். தென்முத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. பண்டு அறியாமை விடித்து விட்ட எனை விடாது வற்றி கொண்டு, குணவழி விட்டு திருத்தியன் கோது அகற்றி, புண்டரீக பதம் தந்தாய் என்னால் ஒரு போகம் உண்டோ, தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகிகள் எல்லாம் கண்டிரப்ப, காசனி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன், புண்டரீக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான், பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே, பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்களாத ஞானமே வடிவாம், வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள், ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தினாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய அன்பினாலும் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி நாம் சிந்தித்து வருகின்ற திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலை தொடர்ந்து சிந்தித்து வரலாம். இந்த நூலின் ஆசிரியராகிய உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய திருவடித்தாள்களையும் வணங்கி நாம் இந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். இந்த ஞான சாத்திர நூலிலே நாம் இதுவரை 7 அதிகாரங்களை சிந்தித்து இருக்கின்றோம். முதல் 7 அதிகாரங்களை சிந்தித்து இருக்கின்றோம். இன்று சிந்திக்க இருப்பது 8வது அதிகாரமாகிய இன்புறு நிலை அப்படி என்கின்ற அதிகாரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே நாம் சிந்தித்த அதிகாரமாக இருப்பது 7வது அதிகாரம். அந்த 7வது அதிகாரம் எதை குறித்து வந்தது என்றால், நாம் உயிர் விளக்கம் என்கின்ற அதிகாரத்தை சிந்தித்தோம். உயிராவது எப்படி விளங்கி நிற்கின்றது, உயிரில் உள்ள அறிவு எப்படி விளங்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அதனுடைய இறுதி கேள்வியாக, இவ்வாறு தன் வயம் இழந்து அவன் வயப்படுதலின் பயன் என்ன
அப்படிங்கிற அந்த கேள்வியோட நாம் நிறைவு செய்தோம். அப்படி தன்வயம் இழந்து அவன் வயப்பட்டு நிற்பதனால என்ன பயன் அப்படின்னா, தன்வயம் இழந்து அவன் வயப்பட்டு நின்றால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்பம் கிடைக்கும் என்பதற்காக இந்த அதிகாரத்தை அவர் தொடர்ந்து செய்கிறார். 8வது அதிகாரமாக இது இன்புறு நிலை என்னும் அதிகாரமாக இருக்கிறது. இந்த ஆன்மா இன்ப வடிவான சிவத்தில் அழுந்தி அவனை அனுபவிக்கும் தன்மையை குறித்து வருவது இந்த இன்புறு நிலை என்னும் அதிகாரமாக இருக்கிறது. இந்த நூலில் இது பிற்பகுதியாக இருக்கிறது. இதே கருத்துக்களை சிவ பிரகாசம் என்ற நூலிலேயும் 3 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞான நெறியை ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என 3ஆக சிவபிரகாசம் கூறும். அதையே இங்கும் விளக்கப்படுகிறது. 6வது அதிகாரமாக நாம் அறியும் நெறி அப்படிங்கிற அதிகாரத்தை பார்த்தோம். அந்த அறியும் நெறி அப்படிங்கிறதுலதான் சிவரூபத்தில், நம்மளுடைய சிவரூபத்தில் நிகழக்கூடிய ஆன்ம தரிசனமும், ஆன்ம தரிசனத்தை தொடர்ந்து ஆன்ம தரிசனத்தால் தத்துவ சுத்தியும் நிகழவே, அதை தொடர்ந்து தத்துவ சுத்தியும் நிகழ்ந்ததுனால அதன் பின் நிகழக்கூடிய சிவ தரிசனத்தனாய ஆன்ம சுத்தியை உயிர் விளக்கம் அப்படிங்கிற 7வது அதிகாரமாக நாம் பார்த்தோம். இந்த ஆன்ம லாபத்தின் முதல் பகுதியை ஆன்ம சுத்தியும், அதனால் ஏற்படக்கூடிய சிவபோகம் என்னும் சிவயோகம் என்னும் அருள் விளக்கத்தை கூறி இந்த 8வது அதிகாரத்தால் ஆன்ம லாபத்தின் பிற்பகுதியாகிய துரியாதீத நிலையை இன்புறு நிலை அல்லனா சிவபோகம் அப்படின்னு இந்த அதிகாரத்துல விளக்குறாரு. இது இன்புறு நிலை, இன்பம் நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை. இன்பம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி நிக்கணும் அப்படிங்கிறத குறித்து வரக்கூடியதாக இருக்கிறது. அறிவு விளக்கம் 2 வகைப்பட்டது. நம்ம அறிவு விளக்கம், இந்த உயிர் விளக்கம்ங்கிறதுல பார்த்தோம். அறிவு விளக்கம் 2 வகையாக இருக்கிறது என்று. ஒன்று தானே சுதந்திரமாய் விளங்கும் அறிவு. அது எப்படிப்பட்டதுன்னா தற்பிரகாசமும் பரப்பிரகாசமுமாய் இருக்கக்கூடிய பரஞானம். அது பரனது ஞானம், அது பரனுக்கு மட்டும்தான் உள்ள ஞானமாக இருக்கக்கூடியது. மற்றது இன்னொன்று தற்பிரகாசமுடைய பரனது இலக்கணத்தால் இதை தகுதியறிந்து வழங்கும் பரப்பிரகாசத்தின் பயனால் பிரகாசித்து நிற்கும் உயிர்களுடைய பரப்பிரகாசம், உயிர் அறிவு. இங்கு நாம் சிந்திக்க இருப்பது பெருமானால், பெருமான்னா இங்க குருவாக வந்து நமக்கு தீட்சை கொடுத்த குருவாக வந்து உயிர் விளக்கம் செய்த குருவால் பிரகாசம் அடையும் ஆன்மாக்களை பற்றியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இதற்கு உயிர் விளக்கம் அப்படிங்கிற அரிய தலைப்பையும் வைத்திருந்தார். இதற்கு முந்தின தலைப்பு உயிர் விளக்கம் அப்படிங்கிற அரிய தலைப்பை வைத்தார். இதை முதல் நூல் சிவஞான போதம் எப்படி விளக்குது அப்படின்னா அறிவு விளக்கம் அல்லது சிவயோகம் அப்படின்னு கூறுது. இது ஆன்மா திருவருளோடு கூடுவதால் ஏற்படும் பயன். ஆன்மா வந்து திருவருளோடு கூடுவதனால ஏற்படக்கூடிய பயனாக இருக்கிறது. இது பாச நீக்கத்தின் உடன் நிகழ்வது பற்றி சிவஞான போதம் 10ஆம் நூற்பாவில் அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க அப்படின்னு சொல்லப்பட்டது. மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என ஏதுவும் பயனுமாய் வைத்து உரைத்ததன் கருத்துரையாக பாசசயம் பண்ணுமாறு உரைத்தலின் முதலிற்று என்று காட்டினார். அனாதியே பாசத்தால் பந்தமுற்றி இருப்பது பற்றி பசு என பெயரிய ஆன்மா ஈண்டு அந்நெடுநாள் பாசத்தின் விடுபடவே தன்னியல்பு விளங்கி உயிர் விளக்கம் பெற்று நிற்கும் முறையை கூறிற்று. முதல்ல ஆன்மா வந்து மலங்களோட கூடி நின்று அதுல இருந்து விடுபடுது, தன் இயல்பை விளங்கி நிற்கிறதுனால அதுக்கு என்ன ஆகுது, அந்த விளக்கத்தை கூறுவதாக இருக்கிறது. இவ்வாறு உயிர் விளக்கம் பெற்றதன் நோக்கம் பரமேஸ்வரனுடைய சீபாதத்தை அணைவதற்கு. உயிர் விளக்கம் பெற்றுவிட்டு என்றால் அதனுடைய பயன் எது அப்படின்னா இறைவனுடைய திருவடியை அடைவதுதான். அதைத்தான் இந்த ஆனந்த விளக்கம் எனப்படும். அதைத்தான் ஆனந்த விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவின் பயன் அறிய வேண்டிய பொருளை அறிந்து அனுபவிப்பதே. நம்மளுடைய அறிவினுடைய பயன் என்னது அப்படின்னா அறிய வேண்டிய பொருளை அறிந்து அனுபவிப்பது. அந்த முடிந்த பயனை கூறுவதாக அமைவதுதான் எது என்றால் இந்த இன்புறு நிலை அப்படிங்கிற
அதிகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இன்பத்தை அடைபவர் யார் அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த இன்பத்தை அடையக்கூடியவர் யார் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது அதற்கு பதிலாக முதல் பாடலாக தருகிறார். 71வது பாடலாக, இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின் புகுவார் முன் புகுவார் பின் அப்படிங்கிற பாடலாக வருகிறது. துன்பு ஆர் இருளின், துன்பம் தரும் நிறைந்த இருளில், நமக்கு இன்பம், இந்த துன்பம் எது தருதுன்னா இந்த இருள், ஆணவ மலம்தான். எழும் சுடரில், அதை நீக்கும் திரு அருளின், அதை நீக்கக்கூடிய திரு அருள் தான் அந்த எழும் சுடராக இருக்கிறது. முன் புகுவார், இதுவரை நமக்கு பக்குவம் வராத காலத்துல, இதுவரைக்கும் நம்ம குரு சொல்லாத காலத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தற்போதத்தை முன்னிறுத்தி சென்றவர். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், விளக்க முன்னாடி பிடிச்சு சென்றோம்னா நமக்கு பாதை தெரியும். ஆனா நம்ம முன்னாடி போயிட்டு விளக்க பின்னாடி பிடிச்சோம்னா என்ன ஆகாது, நமக்கு ஒளி தெரியாது. ஒளி தெரியாததுனால நம்மளால சரியாக பயணிக்க முடியாதுன்னு ஏற்கனவே நாம் சிந்தித்து இருக்கின்றோம். அதைத்தான் சொல்றாங்க, முன் புகுவார், இதுவரை தற்போதத்தை முன்னிறுத்தி சென்றவர். தற்போதம்னா நமக்கு பக்குவம் வராத காலம், சரியா? பின் பக்குவம் அடைந்த இம்முக்தி காலத்து, அதுக்கு பிறகு நமக்கு பக்குவம் வந்த பிறகு அந்த பின் பக்குவம் வந்த முக்தி காலத்து. பின் புகுவார், அத்திருவருள் ஒளியின் பின் சென்று, அப்போ திருவருளை முன்னிறுத்தி நாம் திருவருளுக்கு பின்னால செல்கின்றோம். அப்படி செல்கிறவர்களுக்கு இன்புறுவார், பேரின்பம் அடைவார் அப்படின்னு இந்த பாடல் சொல்லப்படுகிறது. துன்பத்திற்கு ஏதுவான நிறைந்த இருட்டில் இருப்பவன் அதை நீக்கும் ஒளியை பின்னிறுத்தித்தான் அதற்கு முன்னே செல்வானாயின் அவனுடைய நிழலாகிய இருட்டால் பாதையும் பொருளும் தெரியாது இடர்பட்டு துன்பம் எய்துவான். இதே கருத்தை தான் நம்ம கடந்த அதிகாரத்திலையும் சிந்தித்தோம். ஆன்மாக்கள் என்னதுன்னா, ஆன்மாக்களுக்கு அறிவிக்கக்கூடிய அறிவு, அது பெருமானுடைய திருவருள் முன்னிறுத்தி நம்ம சென்று கொண்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், வழி தெரியும். ஆனா திருவருளை முன்னிறுத்தாது நாம் தான் என்று தற்போதம் கொண்டு எனக்கு தெரியும், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த அகங்காரத்துல நடந்து கொண்டு இருந்தோம்னா, நான் திருவருளை பின்னால நிறுத்தி நம்ம முன்னாடி போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நிழலே என்னாகும், அந்த பாதையை மறைத்து விடும். நிழல் விழுந்து அதுல என்ன கிடக்குன்னே தெரியாது. அப்ப நாம் சுமூகமாக பயணிக்க முடியாது. அவனே அந்த ஒளியை முன்னிறுத்தி தான் அவ்வொளியின் பின்னால் அது காட்டும் வழியில் செல்வானாயின் இடர் இன்றி இருளின் நீங்கி பாதை விளங்கி இலக்க அடைந்து இன்புறுவான். இப்போ நம்ம விளக்க முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அந்த விளக்கு ஒளியினால நமக்கு பாதையில எந்த இடர்கள் கிடந்தாலும் நாம் அதை கண்டுகொள்ளலாம். அதிலிருந்து நீங்கி நம்முடைய இலக்கை அடைய முடியும். நம்ம ஒரு பக்கத்து ஊருக்கு போகணும்னா அந்த பக்கத்து ஊருக்கு இலகுவாக போக முடியும். ஆனா இங்க நம்மளுக்கு எந்த இலக்கு அப்படின்னா முக்தியை அடைவதுதான் இலக்கு. அப்ப அந்த முக்திக்கு வழி லகுவாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த முக்தி இன்பத்தை எளிதில் அடைந்து விடலாம். எதை வச்சு போனா, அருளை முன்னிறுத்தி போனால் அப்படின்னு சொல்லப்படுது. இது போலவே உயிர்கள் துன்பத்திற்கு ஏதுவான ஆணவ மலயம் நிறைந்த கட்டு நிலையில் அத்துன்பம் துடைத்து இன்பம் தரவல்ல திருவருள் ஒளி தன்னுடனேயே இருப்பினும் அதை உணராது தற்போதத்தை முன்னிறுத்தி செயல்படுவதால் துன்பத்தையே அதன் பலனாக அடைகின்றன. நமக்கு திருவருள் நம்ம கூடவே இருக்குது, ஏன்னா நம்ம அறிவுல தானே இருக்குது. இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம்னு சொல்லப்படுது. நம்ம ஆன்ம அறிவுல தான் ரெண்டுமே இருக்குது. அப்படி இருந்தாலும் அதை நாம் உணராது, அந்த அருளை நாம் உணராது துன்பமாகிய அந்த ஆணவத்தையே நாம் என்ன பண்றோம், நிறைந்து அது கூடவே பயணிக்கிறதுனால, அதை முன்னிறுத்துவதனால அதற்குள்ளான தன்மையாகிய அந்த துன்ப பலனை தான் நாம் என்ன பண்ணிக்கிறோம், அனுபவிக்கிறோம். அதே உயிர்கள் தம் அறிவில் உள்ள இருளாகிய ஆணவம் குருவின் உபதேசத்தால் நீங்க பெற்ற முக்தி நிலையில் உண்மை அறிவு விளங்க பெற்று எதையும் திருவருள் உணர்வை முன்னிறுத்தி தாம் அதன் பின் அடங்கி செயல்படுவதால் அதன் பயனாகிய துன்பம் அப்படின்னா அந்த பிறவி துன்பம் நீங்கி பேரின்பத்தை எய்துகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இதையே தாய்மானவரும் சொல்றாரு,
கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான விளக்கின் பின்னே மெய் காண்பது என்னாலோ அப்படின்னு தாய்மான சுவாமியும் சொல்றாரு. நமக்கு திருநாவுக்கரசரும் 4வது அதிகாரத்துல 4வது திருமுறையில சொல்லப்படுகிறது. துன்பம் துன்ப நும்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்ப நுந்தை ஏத்தும் நாள்கள் என்பாரும் நுண்பின் எம்மை நுழைய பணியேன் என்பாரும் அன்பனார் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படிங்கிற பாடல்ல சொல்றாரு. 21வது பதிகத்துல 9வது பாடல்ல சொல்றாரு. அதே போல காரைக்கால் அம்மையாரும் சொல்றாரு, அருளே எல்லாமாய் இருப்பதால் மெய் பொருளை காண விளையும் அருளே எஞ்ஞான்றும் அப்படி சொல்றாரு. இதையே ஔவையாரும் சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. அருணகிரிநாதரும் சொல்றாரு, அறிவால் அறிந்து இருதாள் இறைஞ்சும் அடியார் என்றும் அறிவை அறிவது பொருளென அருளிய பெருமானே அப்படிங்கும் அவிழ்ந்த அன்பால் குறப்புனை தண்டையும் தான் தொழல் வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் இதே கருத்துக்களை சொல்றாரு. அடுத்து இப்படி இந்த இன்பத்தை அறிவு விளக்கமே இன்பத்தை தரும் அப்படின்னா அது ஒளிதான் தரும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒளியே நமக்கு என்னது இன்பத்தை தரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அதுக்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறார். 2வது பாடல், 72வது பாடல். இருவர் மடந்தையர்க்கு என் பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் அப்படிங்கிற பாடலாக இருக்கிறது. இருவர் மடந்தையர்க்கு 2 பெண்கள் கூடும்போது அவங்களுக்கு இன்பம் கிடைக்காது. என் பயன் இன்ப குழந்தை என்ற பயன் உண்டாகுமா? அவங்களுக்கு குழந்தைங்கிற பயன் கிடைக்காது. ஒருவன் ஒருத்தி உரின் ஒருவனாகிய ஆணும் ஒருத்தியாகிய பெண்ணும் கூடினால் இன்பு உண்டாம் இன்ப குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற இந்த பாடல்ல சொல்லுது. ஏன் அப்படி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பெண்ணாக இரு மடந்தையர்க்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா மாயையையும் பெண் என்கிறது. நமக்கு மாயையை பெண் என்கிறது. கொடிய ஆணவத்தையும் பெண் தான் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. திருவருளையும் பெண் அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்து அடிமையாகிய இந்த உயிர்களையும் ஆன்மாக்களையும் என்னதான் சொல்லுகிறது பெண் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படி இது எல்லாத்தையுமே பெண் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா இறைவனால் நாம் எல்லாம் ஆளப்படுவதால் இறைவனை ஆணாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா இறைவன் ஆள்பவன் ஆண், பேணுபவள் பெண் அப்படின்னு நாம் ஏற்கனவே சிந்தித்து இருக்கின்றோம். அடுத்து அவன் வியாபக பொருள், அவனுக்குள்ள வியாபியமாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் உள்ள இருக்கிறோம். அவனுடைய வியாபியத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறதுனால அவன் வியாபகத்தன்மையோடு இருக்கின்றான். அதனால பேணப்படுவது பெண் என்பதாலும் ஆளப்படுவதல் ஆண் என்பதாலும் இறைவனை மட்டும் ஆண் என்று சொல்கின்றோம். அப்போ நம்ம யாரு கூட எல்லாம் பயணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம மாயை கூட பயணிக்கிறோம். அப்ப மாயை கூட பயணிக்கும் போது மாயையும் பெண் அப்படின்னு சொல்லப்படுது, ஆன்மாக்களும் பெண்ணு சொல்லப்படுது. அப்ப மாயையும் ஆன்மாவும் சேர்ந்தால் இன்பம் கிடைக்குமா? குழந்தைங்கிற இன்பம் கிடைக்குமானா கிடைக்காது. அது போல இந்த ஆணவத்தையும் பெண் அப்படின்னு சொல்லப்படுது, ஆன்மாக்களும் பெண் அப்படின்னு சொல்லப்படுதும். அப்ப ஆணவமும் ஆன்மாவும் சேர்ந்து இருந்தா குழந்தை வருமா அப்படின்னா கிடையாது. பெண்ணும் பெண்ணும் கூடினால் குழந்தை பிறப்பு இல்லை. அதனால அதனால ஒருவன் ஒருத்தி உரின் அப்படின்னா இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த குறள் எதை சொல்லுதுன்னா உயிர்களையும் திருவருளையும் பெண் அப்படின்னு தான் கொள்ளுது. அதனால உயிர்கள் ஆன்ம லாபம் ஆகிய உயிர் விளக்கம் பெற்றால் மட்டும் போதாது. அப்போ 2 கூடுனாலும் உயிர் விளக்கம் அப்படிங்கிற அது மட்டும் அந்த சுகம் மட்டும் என்னாகாது, ஆன்ம லாபம்ங்கிறது மட்டும் போதாது. அதை தாண்டியும் சுக ஆரம்பத்தை எது வேணும் அப்படின்னா துரிய நிலையாகிய சுகப்பிரபையை அடையணும். அப்படி அடையும் போது மட்டுமே நமக்கு முழுமையான இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை தருவது நிறைந்த பயனாகிய துரியாதீத நிலையை அடைவதற்கு பரமசுகம் அப்படின்னு சொல்றோம். அந்த பரமசுகம் என்கின்ற பேரின்பத்தை தரணும் அப்படின்னா ஒருவனாகிய இறைவன் வேண்டும். அந்த இறைவன் கூட தான் நாம் கூட வேண்டுமே தவிர
இந்த திருவருள் கூடையோ ஆணவத்தின் கூடையோ மாயை கூடையோ இந்த ஆன்மா கூடினால் நமக்கு பேரின்பமாகிய குழந்தை கிட்டாது. அந்த பேரின்பமாகிய குழந்தை கிட்ட வேண்டும் என்றால் இறைவன் கூட கூட வேண்டும் இந்த ஆன்மாக்கள் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு. அதனாலதான் ஆன்ம நாயகனாகிய ஏக நாயகனாகிய சிவத்தை கண்டு அதில் அழுந்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலதான் இத நமக்கு சொல்லப்படுகிறது. ஏக நாயகனை இமையவர்க்கு அரசை என்னுயர்க்கு அமுதினை எதிரில் போக நாயகனை அப்படின்னு எல்லா ஆன்மாக்களுக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய ஒரே நாயகன் யார் அப்படின்னா அது சிவபெருமான். அவன் கொடுக்கும் இன்பத்திற்கு இணை இல்லை அப்படின்னு திருவிசைப்பாவில சேந்தனாரும் சொல்றாரு. இதையே அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அப்படின்னு அருணகிரிநாதரும் சொல்றாரு. அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அப்படின்னு சொல்றாரு. இது இந்த கருத்துக்களையே மாணிக்க வாசகரும் திருக்கோவையார்ல சொல்லி இருக்கிறாரு. திருவளர் தாமரை சீவளர் காவிகள் ஈசர் தில்லை குருவளர் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தல் கொண்டோங்கு தெய்வ மறுவளர் மாலையோர் வள்ளியின் ஒல்கி அனநடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்று ஒளிர்கின்றதே அப்படின்னு திருக்கோவையார ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அத என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்மாவை தெய்வ பூமாலையாக உருவம் கொண்டு காமனது வென்றி கொடியோடு ஓமித்து சொல்லுவார் அப்படி சொல்லுகிறார். திருவளர் தாமரை என முகம் மலர்ந்து அன்ன நடையாய் சென்று சேர்தலை கூறுகிறார். நுதல் விழிக்கு தோற்று உருவிழப்பது சிவஞான விளைவால் பிறவி அறுதலையும் உணர்த்துகின்றார். அப்போ அதனாலதான் தோற்றவரை வென்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் இறைவனுக்குள்ள போய் அடங்கி தோற்று விடுவதனால வெல்வது யாரு அப்படின்னா நாம் தான். முக்தி என்கின்ற இன்பத்தை அடைவதாக சொல்லப்படுகிறது. இப்படி இறைவனும் இன்பம் நுகர்வானா? ஏன்னா நம்ம அவன்கிட்ட போய் அடையும் போது, ஏன்னா இருவர் கூடினால் இருவருக்கும் இன்பம், அது உலக இயற்கை அப்படின்னு நம்ம சொல்லப்படுகிறது. அப்படி உலக இயற்கையாக இருக்கும் பொழுது நாம் அவனுடன் கூடும் பொழுது அவனுக்கும் அந்த இன்பம் கிட்டுமா அப்படின்னு கேள்வி வருது. அப்படி அவனுக்கு அந்த இன்பம் வருகிறதா அப்படின்னு அந்த கேள்வி வரும் பொழுது அதற்கு பதிலாக அடுத்த பாடலை தருகிறார். இன்பந்தனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்ப கணம் ஆதலினால் இல் அப்படிங்கிற பாடலை தருகிறாரு. இன்பந்தனை பேரின்பத்தை எய்துவார்க்கு தன்னை சார்ந்தவர்க்கு ஈயும் கொடையாக வழங்கும் அவர்க்கு ஒருவனாகிய இறைவனுக்கு உருவம் அதுங்கிறது வடிவம், இன்பகணம் இன்பமயம் ஆதலினால் அதனால் இல் அவனுக்கு நுகர்ச்சி இல்லை. இதனுடைய விளக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த குறள்ல உலகியல்ல ஒருவனும் ஒருத்தியும் கூடினாலே இன்பம் விளையும் என்றதனால அந்த இன்பம் கூடிய இருவருக்குமே விளையும் அப்படின்னு நம்ம பொதுவா சிந்திக்கிறோம். ஏன்னா உலகத்து நிலை அதுதான், இன்பம் வேணும்னா ரெண்டு பேரும் கூடணும் அப்படின்னு சொல்றோம். அதுபோல முக்தி நிலையில் உயிர்கள் இறைவனுடன் இரண்டர கலப்பதால உயிர்கள் இன்பம் அடைவது போல இறைவனும் இன்பம் அடைவானா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமைந்ததுதான் இந்த குறள். இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் அப்படின்னு சொல்லப்படுது. அனாதி முக்தனாகிய இறைவன் இன்ப வடிவானவன். அவனுக்கு அனாதியே முத்தன். அவன் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறான்? இன்ப வடிவாவமாகவே இருக்கக்கூடியவன். அந்த இன்பத்தை அவன் தன் இனமான உயிருக்கு வழங்குவானே அன்றி தான் அதை நுகர்வது இல்லை. இப்போ அவன் முழுவதும் இன்பகாரணன், அவனுக்குன்னு இன்பம்னு வேண்டியதே கிடையாது. அதனால அந்த இன்பத்தை அவன் என்ன செய்யறான்னா தன் இனமான, தன் இனம்ங்கிறது இதை எதை குறித்து வருகிறதுனா அறிவை குறித்து வருகிறது. ஏன்னா உருவத்துல அல்ல, அறிவுனால நம்மளும் என்னதுதான் சித்து பொருள் அப்படிங்கிறதுனால தன் இனமான ஆன்மாக்களுக்கு இந்த உயிர்களுக்கு வழங்குகின்றான் தன்னுடைய அந்த இன்பத்தை. அப்படி வழங்கி அவன் அதை என்ன பண்றதில்லை, நுகர்வது இல்லை.
சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள்கள்ல நுகர்ச்சி உடைய ஒரே பொருள் எது அப்படின்னா இந்த உயிர்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இறைவனுக்கு நுகர்ச்சி இல்லை, அவன் பேரின்ப காரணன் அப்படின்னு சொல்லப்படுறான். அடுத்து உலகத்துக்கு இந்த பாசத்துக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை, ஏன்னா அது சடப்பொருள், அதுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மீதி இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஆன்மா மட்டும்தான். அப்ப இந்த ஆன்மாவுக்கு நுகர்ச்சி உடையது, ஆன்மா மட்டும்தான் நுகரக்கூடியது. உலகத்தோட நிற்கும் போது உலகத்தை நுகருது, பெருமானுடைய நிற்கும் போது பெருமானை நுகர்கிறது. நுகர்ச்சி என்பது குறைவுடைய பொருளுக்கே உள்ள தன்மையாக இருக்கிறது. இறைவன் குறைவிலா நிறைவு உடையவன். அதான் அவனுக்கு என்னது சென்றடையா திருவுடையான் அப்படின்னு திருமுறைகள் சொல்லுது. அப்ப குறைவில்லாத நிறைவு, அதான் பேரின்ப காரணன் அப்படின்னு சொல்றோம். நுகர்ச்சி என்பது தன்னில் வேறான பொருளில் அழுந்தி அனுபவித்தல். இப்ப நுகர்ச்சி அப்படின்னா என்னது? நமக்கு இப்ப அல்வா சாப்பிடுறோம் அப்படின்னா அல்வா நம்ம கிடையாது, அது வேற பொருள். அப்போ அதை அழுந்தி நம்ம ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும்போது நமக்கு அதுல இனிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுகிறது. அப்ப நமக்கு வேறான பொருளை நுகர்வதுதான் என்னது? நுகர்ச்சி. அதுல அழுந்துவதுதான் அனுபவித்தல். அப்போ இறைவனுக்கு வேறாக எந்த பொருளும் உலகில் இல்லை. ஏன்னா எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்குது? இறைவனுக்குள்ளதான் இருக்கிறது. அதனால எல்லா பொருளும் அவன் முழு நிறைவுக்குள் அடங்கி உள்ளன. அதனால அவன் ஒரு சேர அறிகிறான், பொதுமையில் அறிவானே அன்றி ஒன்று ஒன்றாக அழுந்தி அறிவது இல்லை. அதனால அவனுக்கு அனுபவம் கிடையாது. அதனால இல்லைங்கிற வார்த்தையே எப்படி வருது அப்படின்னா இல் கூட்டல் ஐ, தலைவன். ஐ அப்படின்னா தலைவன், இல்லைன்னா இல்லாத தன்மை. இறைவனுக்கு என்னது கிடையாது? அழுந்தி அனுபவிக்கக்கூடிய தன்மை கிடையாது அப்படின்னு வருது. அதான் இல்லை. இல் கூட்டல் ஐ, இல்லை. நமக்கு அனுபவம் உண்டு. ஏன் அப்படின்னா இல்லம் ஆதனால் நமக்கு நம்ம அதனால நமக்கு என்னது? அனுபவம் உண்டு. இந்த கருத்துக்களை எல்லாம் துகளறு போதத்திலையும் பட்டினத்தார் பாடல்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்க்கரை தான் ஆர்க்கும் தரும் ரதம் ரதம் சர்க்கரை தான் கொள்ளுமோ சாற்றுங்கால் சர்க்கரைக்கு இன்று இன்பு உருவம் அன்றி எழில் உருவம் வேறு உண்டோ இன்பு உருவமே இறைக்கும் என் அப்படின்னு துகளறு போதத்துல இதே கருத்தை சொல்லப்படுகிறது. அதே போல பட்டினத்தடிகளுடைய பாடல்லையும் பொன்னால் பிரயோசனம் பொன் படைத்தார்க்குண்டு பொன் படைத்தோன் தன்னால் பிரயோசனம் பொன்னுக்கங்கு ஏது உண்டு அத்தன்மையை போல் உன்னால் பிரயோசனம் ஏதொன்றெல்லாம் உண்டு உனைப்பணியும் என்னால் பிரயோசனம் ஏது உண்டு காலத்தி ஈஸ்வரனே அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. அதே போல கலித்தொகை பாடல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுடர் தொடி போற்றாய் களை நின் முதுகுறைமை போற்றி கேள் வேட்டார்க்கு இனிது ஆயின் அல்லது நீர்க்கு இனிது என்று உண்பவோ நீர் உண்பவர் அப்படிங்கிற பாடல்ல சொல்லப்படுகிறது. இப்ப நமக்கு நீர் வேட்கை, தண்ணித்தாகம் உடையவருக்கு நீர் இனிவதாவது நீர் உண்பவரால அந்த நீருக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடையாது. நீர் உண்பவருக்குத்தான் அந்த பிரயோஜனம், நீருக்கு எந்த பலனும் கிடையாது. அல்லது நீர் உண்பவர் தாம் தனக்கு இன்பம் வேண்டி அந்த நீரை அருந்தினரோ அன்றி நீருக்கு இன்பம் வேண்டி நீருக்கு இன்பம் கிடைக்கும் நினைச்சு அருந்தினரோ அப்படின்னு இந்த பாடல்ல விளக்குவதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இன்பம் இறைவனுக்கு வேண்டாம், அவன் பேரின்ப காரணனா இருக்கிறான். இன்பம் யாருக்கு அப்படின்னா ஆன்மாக்களாகிய நமக்குத்தான் அப்படின்னு சொல்லுது. இப்படி இந்த பாடல்ல சொல்றது போல திருவருட்பயன்ல 99வது பாடல்லையும் சொல்லப்படுது. ஊமன்கண் போல ஒளியும் மிக இருளை யாமன்கண் காணாதவை அப்படிங்கிற கருத்தையும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆன்மா அவனோடு கூடி இருப்பினும் சிந்தையுள்ளே நிற்கும் சிவஞானிகள் சுகோதனாயாகவும் சுகவாரியாகவும் உணர்ந்து என்புருவர். ஆயினும் அவனுக்கு அனுபவம் இல்லை என்பது பற்றியே கருவூர் சித்தரும் அந்த பாடல்ல திருவிசைப்பாவில சொல்லி இருக்கிறாரு. மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை வளர் இளந்திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை கங்கை கொண்ட
சோழச்சரத்தானை அங்கை ஓடி ஏந்தி பலிதிரி கருவூர் அறைந்த சொல் மாலையால் ஆளி செங்கை ஓடுலகில் அரசு வீற்றிருந்து திளைப்பதும் சிவன் அருட்கடலே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவன் மங்கையோடு இருந்தாலும் அவன் என்ன செய்யறான்? யோகம் செய்கின்றவன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவனுக்கு இன்பம் அப்படிங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி உடையானோடு உயிரும் கூடுவது, நம்ம உடையவன் கூட நம்மளுடைய உயிரும் கூடுவது எது போல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் தராரு 74வது பாடலாக. தாடலை போல் கூடி அவைதான் நிகழா வேற்றின்ப கூடலை நீ ஏகம் என கொள் அப்படிங்கிற பாடலாக அமைந்திருக்கிறது. தாடலை போல், தாடலை அப்படிங்கிற வார்த்தைய நம்ம அது ஒரு வார்த்தை கிடையாது, 2 வார்த்தைகள் கூடி ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த தாடலை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தாழ் கூட்டல் தலை, தாழ் கூட்டல் தலை அப்படிங்கிற 2 சொற்கள் தான் புணர்ந்து தாடலை அப்படிங்கிற ஒரு சொல்லா நிற்பது போல அவை கூடி உயிர் இறைவனோடு கூடி, இப்படி எப்படி இந்த 2 சொல்லு சேர்ந்து ஒரே சொல்லா நிற்கிறதோ அது போல இந்த உயிர் என்ன பண்ணணும்? இறைவன் கூட கூடி ஒன்றாகணும். தான் வேறு நிகழா, தானும் அவனும் என்ற பேத உணர்வு அற்ற, தானும் அவனும் அப்படிங்கிற பேத உணர்வு இல்லாமல் இன்ப கூடலை பேரின்ப புணர்ச்சியை ஏகம் என அத்துவிதம் ஆகிய ஒன்றாதல் என நீ மாணவனாகிய நீ உணர்வாயாக, கொள் என்பது உணர்ந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. இத விளக்கமா பார்க்கலாம். முக்தியில் உயிர் சிவத்தோடு கூடி 2 என்ற தன்மை தோன்றாதவாறு நிற்பதை இந்த குறள் சொற்புணர்ச்சி மூலம் விளக்குகிறது. இந்த கூடலை எத்தனை விதமா விளக்குது அப்படின்னு பாருங்க. தாடலை போன்ற கூடல் அது ஒன்று, தாடலை போன்ற கூடல் அப்படிங்கிற முதல் கூடலாக இருக்கிறது. 2வது கூடல் தான் நிகழா கூடல், அடுத்து வருது இல்லையா? தாடலை போல் கூடி அவை தான் நிகழா அப்படிங்கிற 2வது கூடல், தான் நிகழா கூடல் அப்படின்னு 2வது கூடல சொல்றது. 3வது வேறு நிகழா கூடல் அப்படின்னு 3வது கூடலை சொல்லுது. அடுத்து ஏக கூடல் அப்படின்னு 4வது கூடலா சொல்லுது. ஏகம் என, ஏகம் ஏக கூடல் அப்படின்னு 4வது கூடலாக சொல்லுது. இதுவே இன்ப கூடலாகும் அப்படின்னு முடிக்கிறாரு. 5 கூடல்களை இதுல சொல்றாரு. தாழ் என்ற நிலை மொழி இறைவனையும், தாழ்ங்கிற நிலையை எதை குறிக்குது அப்படின்னா இறைவனையும், தலை என்ற வரக்கூடிய மொழி உயிரையும் குறித்து நிற்கிறது. அப்போ இறைவன் கூட இந்த வருமொழி சேருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இறைவன் அந்த தாழ் அப்படிங்கிறதுல இழுங்கிறது எதை சொல்லுது? திருவடியை சொல்லுகிறது. தலை அப்படிங்கிறதுல முதல்ல வரக்கூடிய த அப்படிங்கிற எழுத்து அது உயிரின் அறிவை குறிக்கிறது. அப்ப இந்த உயிர் அறிவு பெருமானுடைய திருவடியில அழுந்தி ஒன்று கூடி ட என்கிற எழுத்தாக தாடலை அப்படிங்கிற ஒரே எழுத்தாக வந்திருக்கிறது. முக்தியில் உயிர் பசுபோதம் சிவபோதத்தில் அடங்கி நிற்கிறதை தன்னை மறந்து சிவமாய் நிற்பதை உணர்த்துகிறது. அதுக்குள்ள அடங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லுது. இந்த சொல் வேற என்ன பொருளெல்லாம் தருதுன்னா உயர்ந்த பொருளை தரக்கூடிய சொல்லாகவும் இருக்கிறது. எளிய பொருளும் உயர்ந்த பொருளும் கூடி நிற்பதையும் உணர்த்துகிறது. இதை பிரிவரும் அத்துவிதம் அப்படின்னு சிவப்பிரகாசம் சொல்லுகிறது. பிரிவரும் அத்துவிதம் அப்படின்னு சொல்லுகிறது. தாழ் என்பது அடிகளுக்கு அன்றியும் முயலுதலுக்கு உன்னின்ற பொருள் வெளிப்படாமைக்கும் அதன் வெளி நின்றதோர் உட்சென்று கவரப்பட்டமைக்கும் சொல்லப்படுகிறது. காப்பாக காப்பி நிற்கும் கருவிக்கும் அணிதற்கு அணியும் இருகடையும் இணைந்து நிற்கும் இடையூட்டிற்கும் இடனாகி வந்த பல பொருள் ஒரு சொல் ஆகலின் திருவடிகள் தாம் அடைந்தேயும் ஆனந்த நிலையும் சேர்தலும் அங்கனம் சேர்ந்ததோர் மீட்டும் அவ் ஆனந்த நிலை நின்றும் போத அசைவு தோன்றி வெளிப்படாமைக்கும் அவத்தைகள் உட்சென்று தாக்கி கவரப்படாமைக்கும் காப்பாயாக அருள் உருவாய் அதன் முன் நிற்றலும் சிவத்துடன் சீவனை இடை நின்று கூட்டுவித்தலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையில சொல்லப்படுது. தாழ் அப்படிங்கிறதுல சொல்லப்படுகிறது. தலை அப்படிங்கிறதையும் சொல்லுது.
உச்சியாய் மென்தலையாய் ஓடாகி மூளையாய் இச்சியா வெண்தலையாய் ஈர் மயிர் பேன் மெச்சிரா வாழ்வைத்த கண்ணி மணவாளன் மன்றின் நட தாழ்வைத்த எந்தன் தலை அப்படின்னு சிவானந்த மாலையில சொல்லப்படுகிறது. நம்மளுடைய தலையில என்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னா பேன் இருக்கும், ஈர் இருக்கும், மயிர் முடி இருக்கும். ஆனா இத ஒரு நாய் கூட நக்காது அப்படின்னு, இறந்த பிறகு நாய் கூட சீண்டாது. ஏன் அப்படின்னா இதுல சதைப்பற்று இல்ல, தலையில சதைப்பற்று கிடையாது, வெறும் தோலும் எலும்பு ஓடும் தான் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட தலையில நீ உன்னுடைய பாதத்தை கொண்டு வைக்கிறாயே பெருமானே அப்படின்னு சொல்றாரு. ஆன்ம அறிவுல, ஏன்னா ஆன்ம அறிவுல தானே பெருமான் நடனம் செய்யறாரு, ஆன்ம அறிவு தலையில தானே இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி சொல்றாரு. வேற எதுவுமே இந்த யாருமே இந்த நாய் கூட தேவைப்படாத இந்த பெருமை இந்த அடியனுடைய தலையில உன்னுடைய தாளை கொண்டாந்து வைத்திருக்கிறாயே அப்படின்னு சொல்றாரு. பூவார் அடிச்சுவடு என் தலை மேல் பொறித்தலுமே தேவான வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு திருவாசகத்துல சொல்லப்படுகிறது. அப்ப பூவார் அடிச்சுவடு என் தலை மேல் பொறித்தலுமே, நம்ம தலையில தான் அவருடைய தாளை பொறிக்கிறாருன்னு சொல்றாரு. குஞ்சி பூவாய் நின்ற சேவடி அப்படின்னு 4ஆம் திருமுறையில 12ஆம் அதிகாரத்துல நாவுக்கரச பெருமானு சொல்றாரு. அதே நாவுக்கரசர் பெருமான் 6வது திருமுறையிலையும் சொல்றாரு. நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே அப்படின்னு சொல்றாரு. அதுபோல தன்னுடைய திருவடியின் தலைமேல் வைத்த தீ கரும்பை அப்படின்னு அதே 6ஆம் திருமுறையில சொல்றாரு. அதே 6ஆம் திருமுறையில இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. மலர்ந்தார் திருவடியின் தலைமேல் வைத்த மழவாடி மண்ணு மணாளன் தானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திருவாசகத்திலே திருப்பூவல்லியிலையும் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படின்னு திருப்பூவல்லியில சொல்றாரு. ஆசைப்பத்திலையும் கையால் தொழுதன் கடல் சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது எந்தன் தலைமேல் வைத்து அப்படின்னு ஆசைப்பத்துல சொல்றாரு. திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப அப்படின்னு குலாப்பத்துல சொல்றாரு. 1ஆம் தேவாரத்திலையும் சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். விரையார் பாதம் சென்னி மிசை கொண்டொழுகும் சிறபுறக்கோன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்படி எல்லாருமே பெருமானுடைய தாளை தன்னுடைய தலையில் சூடுவதைத்தான் சொல்றாங்க. இப்படி முக்தியில இருபொருளும் நிற்கும் முறை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலாக அடுத்த பாடல் சொல்றாரு. ஒன்றாலும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல் அப்படிங்கிற பாடல்ல பதில் தருகிறாரு. ஒன்றாலும் உயிரும் சிவமும் ஒரே பொருள் அப்படின்னு சொன்னா அது அபேதம் அப்படிங்கிற வந்துரும். ஒன்றாது முக்தியில் அவை ஒன்றும் என வேண்டியதில்லை. 2 அப்படின்னா அல்லது உயிரும் சிவமும் இருவேறு அப்படின்னா அது என்னாகும் பேத பொருள் அப்படின்னு சொல்றாரு. பேத பொருள்னா இருள் ஒரு பொருள், ஒளி ஒரு பொருள், ரெண்டும் ஒண்ணு சேராது, அது பேதம் அப்படின்னு சொன்னாலும் ஓசை எழாது, ஒன்றுதல் என்னும் பேச்சே அங்க நடக்காது. என்றால் இரண்டும் இவ்வாறு அறிதலின் ஒன்றன்று சிவமும் உயிரும் பொருளால் ஒன்றல்ல இரண்டும் இல், அவை தம்முள் இயைபில்லாத இருவேறு பேத பொருள்களும் அல்ல. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். உயிரும் சிவமும் அபேதவாதிகள் கூறுவது போல பொன்னும் ஆபரணம் போல் பொருளால் ஒன்றல்ல. பேதவாதிகள் கூறுவது போல இருள் ஒளி போல் இயைபில்லாத வேறு வேறு பொருள்களும் அல்ல. எப்படிப்பட்டது அப்படின்னா முக்தியில் அவை இரண்டுக்கும் பொதுவாய் பொருள் தன்மையால் வேறாயும் கலப்பினால் ஒன்றாயும் இருப்பது, அது அத்துமீது சம்பந்தமாக இருப்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எப்படிப்பட்டது அப்படின்னா மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்றாரு. இதை விளக்கும் இடத்துல இது அது ஆகின்றது, அது நான் ஆகின்றேன் எனவும் அது இது ஆகின்றது எனவும் மூவிடம் பற்றி நிகழும் தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களை கேட்ட வழி அது என்பது ஒரு பொருள்,
நீ என்பது ஒரு பொருளாகலின் ஒரு பொருள் மற்றொரு பொருளுமாய் யாங்கனம் என்னும் ஐயன் நீங்குதற்கு இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது வாதத்திற்கு ஏதுவாய் அவ்விரண்டிற்கும் முளதாகிய சம்பந்த விசேட உணர்த்தினாலே அத்துவிதம் என்னும் சொல்லுக்கு எப்படிப்பட்ட அத்துவிதம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த அத்துவிதம் சுத்த அத்துவிதம் அப்படின்னு சொல்றாரு. பொருளால அல்ல, இது அறிவு கலப்புனால நிகழ்வதனால இத சுத்த அத்துவிதம் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. இப்படி இரண்டும் எப்படி கலக்கணும் அப்படின்னு சொன்னா, வேற வேற பொருள் அப்படின்னு சொன்னா அது கலக்காது. இருளும் ஒளியும் அப்படின்னு சொன்னா கலக்காது. ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது அப்படின்னு அபேதமாக சொல்லுவதும் பொருந்தாது. அப்படின்னா இது எப்படி கலப்புனால அப்படின்னா அத்துவித சம்பந்தம் உடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அத்துவிதமும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா சிறப்பான அத்துவிதம் அப்படின்னு சொல்லி அத சுத்தாத்துவிதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுத்தாத்துவிதம் இப்படி சிவத்தோடு இரண்டர கலப்பதனால கலந்து நிற்பதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த பயனுக்கு பதிலாக வரக்கூடிய பாடல் தான் எது அப்படின்னா அடுத்த பாடலாக 76வது பாடலாக வருகிறது. உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை ஒளிய பற்றாரும் அற்றார் பவம் அப்படிங்கிற பாடலாக வருகிறது. உற்றாரும் திருவருளில் உற்றவரும், அதான் அருள் விளக்கம் உற்றவர் சிவ அப்படின்னு நிற்கக்கூடியவர்களும், பெற்றாரும் சிவத்தை பெற்றவர்களும் ஆனந்த விளக்கம் பெற்றவர்களும் சி அப்படிங்கிற தன்மையை ஓதிக்கொண்டு நிற்பவர்களும், ஓவாது இடைவிடாது, ஓவாருங்கிறது நமக்கு இடைவிடாது, மீள பிறவி வராது, சரியா, மீள பிறவார் அப்படின்னு இதுல கொள்ளணும். ஓவாது உரை ஒளிய மோன நிலையாகிய நிட்டையை பற்றாரும் பற்ற மாட்டாது கேட்டல் சிந்தித்தல் ஆகிய சாதன நிலையை பற்றி வரும் சிவைய என நிற்கக்கூடியவரும், அற்றார் பவம் மேல்நிலைகளை அடைந்து குருவருளால் பிறவியில் நீங்குவர். இதுல 3 நிலையை சொல்லப்படுகிறது. சிவத்தோடு இரண்டர கலப்பதனால அப்படி நிற்பதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடலை தருகிறாரு. இந்த பாடலை தரும் பொழுது 3 நிலைகளை குறித்து சொல்கிறாரு. சிவய என ஓதுவாருக்கும், சிவ என ஓதுவாருக்கும், சி என ஓதுவாருக்கும் அப்படின்னு 3 நிலையை குறித்து வருகிறது. 3 விதமான பக்குவமுடைய ஆன்மாக்களை குறித்து வருகிறது. அப்ப சிவய என ஓதுவதவங்க யாரு அப்படின்னா அந்த நிர்வாணை தீட்சை பெற்றவர்கள் சிவய என ஓதுறவங்க. அதுபோல சிவ அப்படின்னு ஓதுறவங்க அருள் விளக்கம் பெற்றவர்கள். அடுத்து அதுக்கும் மேல சி என ஆனந்த விளக்கத்தையும் பெற்றவர்கள். அதான் உற்றாரும், உற்றார் யாரு அப்படின்னா திருவருளை உற்றவர்கள், அவங்க சிவ அப்படின்னு ஓதுறாங்க. பெற்றவர் சிவத்தை பெற்றவர் விளக்கம் பெற்றவர்கள். அப்ப அருள் விளக்கம் பெற்றவர்கள் ஒரு நிலையா சொல்லப்படுது, ஆனந்த விளக்கம் பெற்றவர்கள் ஒரு நிலையா சொல்லப்படுது. பற்றாரும் பற்றினவங்க, அவரை பற்றினவங்க. ஏன்னா அவரை பற்றுவதற்கு கேட்டல் சிந்தித்தல் அந்த நிலையிலேயே நிக்கக்கூடியவங்க, பற்றி வரக்கூடியவங்க, அவங்க சிவைய அப்படின்னு நிக்கக்கூடியவங்க. அப்போ சிவைய சிவ சி அப்படிங்கிற 3 நிலையையும் குறிக்கிறாரு. இவங்க எல்லாரும் எப்படி நிக்கணும், ஓவாது இடைவிடாது, சரியா, இடைவிடாது. அற்றார் பவம் மேல்நிலைகளை அடைந்து, யாருடைய கருணையினால மேல்நிலைகளை அடைகிறாங்க அப்படின்னா குரு அருளால், குரு அருளால என்ன ஆகுறாங்க, பிறவியில் இருந்து நீங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு பிறப்பின் கண் அருள் விளக்கம் பெற்றவரும், ஒரு பிறப்பு அப்படின்னா யாரு அப்படின்னா அந்த விஞ்ஞானகலர், ஒரு பிறப்பின் கண் அருள் விளக்கம் பெற்றவரும் ஆனந்த விளக்கம் பெற்றவரும் தவ முதிர்வில் சிவகுரு எழுந்தருள பெற்று தீட்சை உபதேசம் முதலியவற்றை பெற்று சாதனை மேற்கொண்டோரும் மீள பிறப்பதில்லை என்பதும். அப்படின்னா அந்த ஒரு பிறப்பின் கண் அப்படின்னா யாரை குறிக்குது அப்படின்னா அருள் விளக்கம் பெற்றவர், அவங்களுக்கு அந்த பிறவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனந்த விளக்கம் பெற்றவரும் தவ முதிர்வில் நின்று
குரு அருளால தீட்சை பெற்று உபதேசம் முதலியவைகளை பெற்று சாதனை மேற்கொள்பவர்களும் மீள பிறப்பதில்லை அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லப்படுது. அதன் மேற்பட்ட பக்குவ நிலைகள் எல்லாம் வேகமாய் நிகழ்ந்து ஒரு பிறவியின் கண்ணே பிறவியில் இருந்து நீங்குவர். இவங்களுக்கெல்லாம் எப்படி நிலைகள் வரும் அப்படின்னா குரு அருளால பக்குவம் கூடிக்கொண்டே வரும், வேகமாக நிகழும். அப்படி வேகமாக நிகழும் போது அவங்களுடைய நிலை என்னாகும், படிப்படியாக வேகமாக நிகழ்வதனால அவங்களுடைய முதிர்வு சீக்கிரமாக நடந்து முக்திக்கு எளிதாக சென்று விடுவார்கள். அப்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அடுத்து ஒரு பிறவி பிறந்து வரமாட்டாங்க. இந்த பிறவியிலேயே அவங்க என்ன ஆகிருவாங்க, முக்தி நிலையை அடைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இக்கருத்தையே சிவஞான சித்தியார் 8ஆம் நூற்பாவலையும் சொல்லப்படுகிறது. 8ஆம் நூற்பாவல 275வது பாடல்ல சொல்லுகிறாரு. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமில்லா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. ஊனமிலா கண்மங்கள் தபம் செபங்கள் தியானம் ஒன்றுக்கொன்று உயரும் இவை ஊட்டுவது போகம் ஆனவையான் மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடெய்த அறிந்தோர் எல்லாம் அப்படின்னு இந்த பாடலை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்து இருக்கின்றோம். ஏன் அப்படின்னா ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் அதுல உள்ள நல் பொருளை கேட்டல் தான் கேட்பித்தல் அடுத்தவங்களுக்கு கேட்க செய்வதும் சொல்லிக் கொடுப்பதும் தான் கேட்டல் அதுல இருந்து தானும் அந்த விளக்கங்களை பெறுவதும் நன்றாய் ஈனமில்லா பொருளை தான் சிந்தித்தலும் அதுல மீள மீள சிந்திக்கதும் இந்த ஐந்தும் தான் என்னது அப்படின்னு சொன்னா எழில் ஞான பூசை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம சாதனை செய்கிறோம், ஒரு பக்கம் சிவ பூஜை செய்கிறோம், ஞான பூசை செய்கிறோம், அனுஷ்டானம் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். இதை செய்தாலும் இன்னும் நமக்கு வேகமாக இந்த முக்திக்கு போகணும் அப்படின்னா அந்த எழில் ஞான பூசையையும் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அந்த எழில் ஞான பூசையில தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ இந்த நேரத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு நாளிலையும் இந்த 11 மணில இருந்து 12:30 வரைக்கும் இல்ல 12 மணி வரைக்கும் நம்மளுடைய நாட்கள் எப்படி இருக்கிறதுன்னா இந்த எழில் ஞான பூசையில தான் நம்ம செலுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஒருத்தங்க சொல்லி கொடுக்கிறோம், அதை திரும்ப கேட்கிறோம், அதுல சந்தேகங்களை மறுபடி தீர்த்து கொள்கிறோம். நம்ம குரு அருளால அதை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த எழில் ஞான பூசை அப்படிங்கிறதா நம்ம இப்ப செய்து கொண்டு இருப்பது, இந்த ஞான நூல்களை நாம் சிந்திக்கிறது. சரியா? இப்படி சிந்திப்பதனால நமக்கு என்ன ஆகுது, முக்திக்கு இன்னும் வேகமான வழிமுறைகள் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால அடுத்த பாடல்ல 276வது பாடல் அதை விரிவாகவும் சொல்றாரு. கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிழத்தெனலன ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம் வீட்டை அடைந்திருவார் நிட்டை மேவினோர்கள் மேவாது தப்பினவர் மேலாய பதங்களுக்கு ஈட்டிய புண்ணிய நாதராகிய இன்பம் இனிது நுகர்ந்து அரண் அருளால் இந்த பார்மேல் நாட்டிய நல்குலத்தினில் அவதரித்து குருவால் ஞான நிட்டை அடைந்திருவார் நாதன் தாளே அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை இது எல்லாம் செய்து நமக்கு அது கிட்டாம போனாலும் அடுத்த பிறவில கூட எளிதாக ஞான நிட்டை அடைந்து நாதனுடைய பாதத்துல அடைந்திடுவார் அப்படின்னு அந்த பாடல்கள் விரிவாக அதை சொல்லுது. அப்போ இந்த ஞான வேள்வி அப்படின்னா அந்த 5க்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் ஆகிய நிலையில் உண்மை ஞானம் மேவாமையால் அவர்கள் அதிகார முத்தராகுவாரே என்று பரமுத்தர் ஆகார் என்றும் கேட்டல் ஞானத்துடன் அதன் பின்னதாகிய சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல் ஆகிய 4 நிலைகளையும் உண்மை ஞானம் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த உண்மை ஞானம் கிடைத்தால்தான் நமக்கு என்ன கிடைக்காது, பிறவி கிடையாது அப்படின்னு இந்த பாடல்ல வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்படி இந்த சிவஞானம் பெற்றார், சிவஞானம் பிரகாசித்தோர் சீவன் முத்தர் ஆகியோரிடத்து ஆணவ மலம் எப்படி இருக்கும் அப்படின்னா அடங்கியே இருக்கும், அது வேறாய் அகன்றும் விட்டு நீங்கியும் நிற்கும் என்பதால் இவர்கள் மூவரும் என்ன பண்றாங்க, பிறப்பிலிருந்து நீங்கி ஞானம் அடைகிறார்கள், பெருமானுடைய திருவடியை அடைகிறார்கள் அப்படின்னு
இந்த பாடல்ல இருந்து பெறப்படுகிறது. இப்படி பெருமானுடைய திருவடியில அடைகிறத நமக்கு யாருடைய இதுல இருந்து அந்த உற்றவர் பெற்றவர் அற்றவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உற்றார் பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் யாருடைய இதுல இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய திருநீல நக்கர் வரலாறுல இருந்தும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திருநீல நக்கர் அப்படிங்கிற அவருடைய வரலாறுல சேக்கிழார் பெருமான் தொடக்கத்திலேயே அந்த புராண தொடக்கத்திலேயே சொல்றாரு, நறுநுதல் மடவார் மென்மலர் தடம் படிய மற்ற அவருடன் விரவி அன்னம் முன் துறை ஆடுவ பூவை பாடுவ சாமம் அப்படின்னு நமக்கு சேக்கிழார் பெருமான் அந்த முதல் இதிலே சொல்றாரு. இங்க பெண்களை மடவார் எனாது நறுநுதல் மடவார் அப்படின்னு அடை கொடுத்து சொல்றாரு. அப்ப நல் அறிவு விளங்க பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்பெண்களுடன் அன்னம் நீராட்டத்தால் விரவின என்றும், அந்த திருக்குளத்துல பெண்கள் நீராடும் போது அன்னமும் என்ன பண்ணுதான் அதுல நீராடுது, அதனால அவர்கள் கூட விரவுவதனால பூவைகளோ சாம வேதப்பா ஆட்டத்தால் விரவினமையும் உரைக்கின்றார். அதுல பூக்கள் இருக்கிறது இல்லையா, அந்த பூக்கள் குளத்துல இருக்கக்கூடிய பூக்களும் என்ன பண்ணுது அப்படின்னா சாம வேதத்தை பாடுகின்றதா. யாரு? இவங்க கூடலாம் சேர்ந்து நிக்கிறதுனால, இவங்க போய் குளிக்கிறதுனால அந்த அன்னங்களும் அந்த பூக்களுமே என்ன ஆகுது, அந்த வேதங்களை நன்கு கத்துக்கொள்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இப்பெண்கள் வேதம் உணர்ந்தவர் என்பதை உணர்த்திய ஆசிரியர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, பன்மறை கிடையுடன் பயிற்றுவ பல பூவை அப்படிங்கிறதுனால அந்த பூக்களே அறிவு தெளிவை மறை சிறுவர்களையே திருத்துவன அப்படின்னு, அந்த கரை ஓரமா இருந்து வேதங்களை எல்லாம் கட்டக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஏதாவது சிறு தவறு செய்தால் கூட, அந்த மந்திரங்கள்ல தவறா சொன்னா கூட இந்த பூக்கள் சொல்லி கொடுக்குதான், அது அப்படி சொல்லக்கூடாது குழந்தாய், இப்படி சொல்ல வேண்டும் என்று அப்படின்னு அந்த பூக்கள் திருத்தி கூறுகிறது அப்படின்னு அந்த பூவைக்கு கூட அப்படி சொல்றாரு. பூவைகளை பயிற்றுவித்த பூவையர் எப்படிப்பட்டவர், அப்போ அந்த பெண்களுடைய உயர்வை சொல்றாரு. அந்த பெண்கள் அந்த குளத்துல நீராடும் பொழுது அவங்க எல்லாம் அந்த வேதங்களை எல்லாம் சொல்லி நீராடுறதுனால அதுல இருக்கக்கூடிய அன்னங்களும் அந்த பூக்களும் என்ன பண்ணுதான், அந்த வேதங்களை படித்துக் கொள்கின்றது. அப்போ வேதங்களை படிக்கிறதுனால இந்த வேதங்கள் படிக்கக்கூடிய வர சிறுவர்கள், கரையில இருந்து படிக்க சிறுவர்கள் ஏதாவது தவறு செய்தால் இந்த பூக்கள் அவர்களை சிறுவர்களையே திருத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பூக்கள் அந்த சிறுவர்களை திருத்துனா அந்த பூக்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்திருப்பாங்க இந்த பெண்கள் அப்படின்னு அந்த பெண்களுடைய உயர்வை அவ்வளவு அழகாக நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லி உணர வைக்கின்றார். அடுத்து, நீந்தும் நல் அறம் நீர்மையின் வளர்க்கும் இருபிறப்பாளர் ஆய்ந்த மெய்ப்பொருள் நீர் என வளர்க்கும் அக்காப்பியில் ஏய்ந்த 3 தீ வளர்த்துள்ளார் என்றும், அதனால அப்பூவையரோ அத்தீயை வாய்த்த கற்புடன் 4 என வளர்ப்பார்கள் அப்படின்னு வேதியர்களையும் கூட, ஏன்னா அவங்க கற்பும் ஒரு வேதமாக சொல்லி 4 அந்த வேதியர்களோட யாரு, இந்த பூவையர்கள் தான் சிறப்பு மிக்கவர்கள் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துறாரு. இவர் கூற வரும் நிகழ்ச்சி நடைபெற்ற நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ஆதிரை நன்னாள் அப்படின்னு அந்த நீலநக்கர் மூலம் நமக்கு அதை விளக்குகின்றார். சரியா? அதே நீலநக்கர் அந்த நீலநக்கர் எப்படி இன்னும் இது பண்றாரு அப்படின்னா, எல்லையில் தவத்தால் ஒருமை அன்புற்ற முறைமையால் வரு பூசை மனைவியார் தம்மோடும் அவர் வேண்டுவன ஏந்தி உவ அப்படின்னு சொல்றாரு. நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் மாடு சூழ் புடைவலம் கொண்டு வணங்கி முன் வழுத்தி தேடு மாமறை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இறந்து முன் நவிலவும் செய்தார் அப்படின்னு சொல்றாரு. அந்த அதிகாலையில நீண்ட பொன்மேறு சிலையினார் திருமேனியில என்ன பண்ணுது, ஒரு அற்ப சிலந்தி விழுந்ததுனால தூரத்துல நின்னுகிட்டே அந்த அம்மா என்ன பண்றாரு, வாயால ஊதுறாரு. அது அன்பின் நிரம்பி. சரியா? திருமேனியில அயலே நின்றார் ஆயினும் அவர் எப்படிப்பட்டு நிக்கிறாரு,
அன்பினால, சரியா, அன்பின் மயக்கத்துல நிக்கிறாரு, அன்பில் நிரம்பி நின்றார். ஆதனினால அது விரைவுற்று, அவருக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு வேகமா தன் குழந்தைக்கு ஒரு துன்பம்னா எப்படி ஒரு தாய் எந்த ஒரு சூழ்நிலையினாலும் எதையுமே நோக்க மாட்டா, தனக்கு அடிபட்டாலும் அதை கூட பொருட்படுத்த மாட்டா, அந்த குழந்தையைத்தான் சிரத்தையோடு தாங்குவாள். அதுபோல அந்த பெருமான் மேல அந்த சிலந்தி பட்ட உடனே அந்த சிலந்தி னால பெருமானுக்கு எதுவும் துன்பம் நிகழ்ந்து கிடக்கூடாதுன்னு அன்பினால் வாயால் ஊதுகின்றார். அப்பம் சிலம்பி ஒழித்து நீங்கிட ஊதி முன் துமிப்பவர் போல அப்படின்னு சொல்றாரு. அதே இத மொழிந்த அன்பினால் ஊதி மேல் துமித்தனர் போக அப்படின்னு கூறினதுனால இறைவன் மேல நிரம்பிய அன்பை காட்டுகிறார். அத ஊதி சிலந்தியை நீக்கி, சரியா, நீக்க மட்டும் இல்ல, சிலந்தி போல் நாச்சோபத்தியாய், சிலந்தி என்ன பண்ணும், வாயில இருந்து தொடர்ச்சியா அத வலை பின்னும், அது தொடர்ச்சியா பிறவியில் இருந்தும் ஒழித்தாரு அப்படிங்கிறதையும் இதுல உணர்த்துறாரு. அந்த நாயனார் கண்ணுக்கு தன் துணைவியார் செயல் எப்படின்னா விதிப்படி செய்யல, அப்படி அது குற்றமாய் தெரிகிறது. அத உண்மையில நோக்கும் போது குற்றம் அல்ல. இங்க மாதிரி அந்த பூவை அப்பூவைகள் வேத சிறுவரை திருத்தியது போல அப்படின்னு நேரே திருத்துவது கற்பன்று என்பதால் மலைவ கற்றும் அவையந்தி நாதரை அபயமாய் கொண்டு உணர்த்தினார் அப்படின்னு திருவருள் உற்றவர், அது உற்றவருடைய பண்பை சொல்றாரு. அதான் பெற்றவர் உற்றவர் அப்படிங்கிற அதெல்லாம் சொல்றாரு. பெற்றவர் எப்படின்னா சிவத்தை பெற்றவர், அது அந்த ஆனந்த விளக்கம் பெற்றவர், அது சி அப்படிங்கிறது. இது எதுல இருந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா நம்மளுடைய திருவாவடுதுறை ஆதீன மறைஞான சம்பந்தருடைய வரலாறும் திரு தர்மபுரத்து ஆதீன ஆனந்த பரவசர் வரலாறு மூலமாகவும் இந்த பெற்றவருடைய வரலாறு, அது இந்த சி அப்படிங்கிற வரலாறை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வரலாறுகளை வரும் வகுப்புகள்ல நாம் சிந்திக்கலாம். அப்படி சிந்திக்கும் பொழுது இந்த பிறப்பு நீங்கும் வரை நாம் உலகில் எவ்வாறு நிற்க வேண்டும், இப்ப நமக்கு பிறப்பு நீங்கணும் அப்படின்னுட்டு தான் இந்த உயிர் விளக்கம் படித்து நம்ம இன்புறு நிலையில வர்றோம். இந்த இன்புறு நிலையில ஒண்ணுக்கொண்ணு இறைவன் கூட நம்ம கலந்து எப்படி நிற்கிறது அப்படிங்கிறத நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சிந்தித்து வரும் பொழுது நமக்கு என்ன வருது, பெறுவது அப்படின்னு உற்றார் பெற்றார் பற்றார் அப்படிங்கிற இந்த மந்திரங்களை நாம் ஓதுறோம். ஏன்னா சிவய சிவ சி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எதா வருது, நம்மளுடைய ஓதுதல் அப்படிங்கிறத குறித்து வருது. அடுத்து நமக்கு ஞான பூசை செய்வதையும் குறித்து வருது. இது எல்லாம் எது வரைக்கும், இந்த பிறப்பு நீங்கும் வரையும் நம்ம இந்த உலகியல்ல தான் இருக்க போறோம். ஏன்னா பிறப்பு நீங்கினாதான் நம்ம முக்தியில போய் அழுந்த போறோம். அது வரைக்கும் இந்த உலகத்துலதான் நம்ம நிற்க போறோம். இந்த உலகியல்ல எப்படி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கும் விளக்கமாக பாடல் சொல்லி இருக்கிறாரு. அந்த பாடல் அடுத்த பாடலாக வருகிறது. அந்த பாடலை நாம் வரும் வகுப்பிலே அமர்ந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் இந்த ஞான பூசையில் கலந்து கொண்ட அடியார்களுடைய பொற்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான வானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.
அம்மா திருச்சிற்றம்பலம் அம்மா. யாருக்கேனும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க. இந்த இன்புறு நிலையில இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடல்கள்ல. சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம்.